ஹாய் மக்களே, ஒரு வீக்கெண்ட் கிடைச்சது. ஸோ நானும் ஸ்ரீயும் ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போதான் வந்து நீர்காத்த ஐயனார் திருக்கோயில் பற்றி ஞாபகம் வந்தது. சரி, ஐயனார் நம்மளை அழைக்கிறாரு, நம்ம இங்கேயும் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே தான் அந்த கோயில் இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சரி, உங்களுக்கும் அதை அப்படியே காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. ஐ நோ தட் நிறைய vloggers வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஸ்க்ரீன்ல ஒரு விசிபிளா வேற ஒரு விஷயத்தையும் பின்னால ஆடியோவா என்னோட ஆடியோவையும் கேட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அப்கமிங் டேஸ்ல வந்து என்னோட டெக்னிக்கலாக வந்து நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். பட் அதே நேரத்தில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இது எல்லாமே வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப கேப் இல்லாமல் சீக்கிரமாக வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பிளானில் தான் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இது. அதனால நிறைய ரூரல் பீப்புள் வந்து வருவாங்க அவங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்கு. அப்புறம் இங்கே கும்பாபிஷேகம் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலராக நடக்காட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது வந்து இருக்க தான் செய்யும். இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் இந்த ரோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்கிறதுனால நிறைய பேர் ஸ்பீடாக போவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போனீங்க அப்படின்னா தான் வந்து இந்த ஒட்டுமொத்த அழகையும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுங்க. நீங்கள் வந்து வேற சிட்டி இது மாதிரி பகுதியில் இருந்துட்டு இப்படி ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் அவங்க போகக்கூடிய பகுதிகளுக்கு நாமளும் போகும்போது நாமளும் அந்த மக்களை ஒருத்தராக மாறிடும். இந்த பகுதியை நீங்களே பாருங்களேன், எவ்வளவு அழகா தென்னந்தோப்புகள் இருக்கு அப்படின்னு. இங்க இந்த பகுதி தென்னந்தோப்புக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, மாந்தோப்பும் ரொம்ப ஃபேமஸ். மாம்பழ சீசன் டைம்ல வந்து இங்கெல்லாம் வந்து ரோட்லயே வந்து மாம்பழம் போட்டு விற்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நாங்கள் சம்மர் டைம் இங்கே வர்றதில்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. பட் இங்கே ரூரல் பசங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். வாங்க, இன்னும் ஐயனார் கோயில் போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். ரோடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அப்பப்போ விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான அலாட் பண்ணக்கூடிய போர்ட்ஸும் வந்து அங்கங்கே இருக்குது. இந்த ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் வளைவு அங்கே வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரோடில் வந்து அப்பப்போ வண்டியை சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு முக்கியமாக காலேஜ் பசங்க அவங்களோட அந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. கப்புள் விளாக்ஸ், கப்புள் ஷூட்ஸ் வந்து இங்கே அவங்களாம் வந்து இந்த ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் இந்த மாதிரி டைம்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. நடு ரோட்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாம தான் வந்து ரொம்ப கவனமாக போய்க்கணும். சடனாக அவங்க பிரேக் பண்ணுறதுலாம் நம்ம வந்து நமக்கு தெரியாதுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ கோயில்கிட்ட வந்துட்டோம். ஒரு 180 டிகிரியுமே வந்து நீங்கள் மேல் தொடர்ச்சி மலையை தான் பார்க்குறீங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து உங்களால் பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். அங்கங்கே இந்த மாதிரியான பெரிய பெரிய வீடுகளும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியான வீடுகளும் இங்கே இருக்கு. ஸோ ரொம்ப இந்த மாதிரியான ஒரு ரம்மியமான ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ்ல வந்து வீடு கட்டி வாழ்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உண்மையிலேயே அவங்கள ரொம்ப லக்கி ஃபெல்லோஸ் அப்படின்னே நம்ம சொல்லணும். இப்படி ஒரு பிளேஸ்ல வீடு கட்டி வாழ்றதுங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது, இல்லைங்களா? ரொம்பவே வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறவங்க இங்கே வந்து வாழலாம் கண்டிப்பாக. எங்களுக்குமே ஒரு ஆசை இங்கே இருக்க தான் செய்யுது, இங்கே வந்து வாழலாமா அப்படின்ட்டு. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே அங்கங்கே சில கோயில்கள் இருக்கு. ராக்காச்சம்மன் இது மாதிரி சில சில கோயில்களும் இங்கே இருக்கு. நிறைய மக்கள் வந்து பண்டிகை காலங்களில் இங்கே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றது காடு இந்த பகுதிகளில் இருக்க தான் செய்யும். ஃபாரஸ்ட்டுமே வந்து ரெகுலேட் பண்ணி பார்த்துக்கிறாங்க இங்கே. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்த பகுதியில் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே வந்து கடைகள் எதுவுமே இருக்காது. ஸோ கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சித்த வைத்தியசாலைகள் இது மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் வண்டிகள் கொஞ்சம் 1 2 இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் ஒன்று உண்டு. இவ்வளோதான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இங்கே நீங்களே பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வண்டியில் வேன், கார் அதெல்லாம் பிடிச்சி வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ். இது ஃபாரஸ்ட்ல இருந்து வாங்குறாங்க. உங்களுக்கு ப்ராப்பர் ரிசிப்ட்டும் வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ போகிற பாதைங்கிறது இதுதான். ரொம்ப ஸ்ட்ரகிளாக பண்ணி போக வேண்டியதில்லை. நிறைய பெரியவங்களுமே கூட அழகாக நடந்து வரலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரம் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஒரு மாதிரி தண்ணி நீரோட்டத்துக்கு இதை தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும். போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தண்ணி வந்தது. மேலே ஃபால்ஸ்ல இருந்து நல்லா தண்ணி கொட்டுச்சு. நானும் ஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே தான் கிளம்பி போனோமே. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு நியூஸ் எடுத்து போட்டு பார்க்குறோம், இங்கே கோயிலில் போயிருந்தவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய தண்ணியை வந்து வெளில வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ தீயணைப்பு படை வந்து தான் வந்து காப்பாத்துச்சு அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியை தாண்டி தான் நம்மளால இந்த கோயிலுக்கு போக முடியுமே. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடையாச்சும் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்ஸ் நாங்கள் அப்படி கோயில் பார்த்துட்டு தென் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நிறைய சிறு தெய்வங்கள் இருக்கு. நான் கோயிலுக்குள்ள சரி வீடியோ எடுக்க வேண்டாம், அது வந்து சரி கிடையாதுன்னுட்டு நாங்கள் விட்டுட்டோம். ரொம்ப சிறு சிறு தெய்வங்கள் இருக்கு. அந்த வனப்பேச்சி அம்மன், அப்புறம் எனக்கு இது மாதிரி நிறைய சிறு தெய்வங்கள் அங்கே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து அதிகம் இங்கே. இந்த பகுதியில் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க கம்பு அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது நம்மள. பட் ரொம்ப சின்ன பிளேசஸ்ல அவ்வளவு குரங்குகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உணவு பண்டங்கள் எதுவும் கொண்டு போறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அய்யனாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எங்களை கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள்.